ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்க்ராம்பிள்டு ப்ரான் தான் செய்ய போகிறோம். வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 15லேருந்து 18 காஞ்ச மிளகாவை 1 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 12 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச காஞ்ச மிளகாவை காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டியாக இருந்தால் தான் எறா கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரைச்ச வச்ச சில்லி பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்லே வேகட்டும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாதியை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. இப்போது வெங்காயம் சில்லி பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்ச ப்ரான் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்தோடனே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். அதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கொத்தி கொத்தி விடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால குட்டி குட்டியாக கீமா மாதிரி வெந்துடும். 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி நம்மளோட ப்ரானை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.